பேருந்தில் இறங்க உதவி செய்வது போல் நடித்து மூதாட்டியின் பர்சை திருடிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகரை சேர்ந்தவர் சுமதி. 72 வயதான இவர் நேற்று மதியம் தனது மகள் உஷாவை பார்ப்பதற்காக நெய்வேலியிலிருந்து பேருந்து மூலம் புதுச்சேரிக்கு வந்து கொண்டிருந்தார். கடலூரிலிருந்து புதுச்சேரி பேருந்தில் ஏறிய பொழுது 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சுமதியிடம் சகஜமாக பேசிக் கொண்டு வந்தார். தான் மதுரையை சேர்ந்த கங்கா என அறிமுகப்படுத்திக் கொண்ட அப்பெண் பச்சை மற்றும் வெள்ளை நிற சுடிதார் அணிந்திருந்தார். பஸ் முதலியார்பேட்டை மரப்பாலம் நிறுத்தத்திற்கு வந்தபொழுது சுமதியின் பைகளை தூக்கி கொடுத்து கீழே இறங்க உதவி செய்தார். சுமதி பேருந்தை விட்டு இறங்கிய சிறிது நேரத்தில் தனது பையை சோதித்த போது அதிலிருந்த மணி பர்ஸ் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதில் 3000 ரூபாய் ரொக்கம், ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு மற்றும் மருந்து மாத்திரைகள் இருந்தன. சுமதி அளித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து மதுரை வண்டியூரை சேர்ந்த கங்கா என்பவரை கைது செய்தனர். இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பெயிண்டருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் மேஜர் சரவணன் நகரை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் பெயிண்டரான இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி 14 வயது சிறுமியை வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் அதை யாரிடமும் தெரிவிக்கக்கூடாது என மிரட்டியுள்ளார். இதை அறிந்த சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து ஸ்ரீனிவாசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி சுமதி தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றவாளி ஸ்ரீனிவாசனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக அரசு 4 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கினார். தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் காவல்துறை, துணை ராணுவத்தினர் இணைந்து அணிவகுப்பு நடத்தினர். தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தும் வகையில் புதுச்சேரி சேதராப்பட்டு காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் இணைந்து அணிவகுப்பு நடத்தினர். இந்த அணிவகுப்பு சேதராப்பட்டு 3 முனை சந்திப்பு அருகிலிருந்து தொடங்கி துத்திப்பட்டு வரை நடைபெற்றது. இந்த காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினர் இணைந்து நகரின் முக்கிய சாலைகளில் அணிவகுத்து சென்றனர். பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் தேர்தலில் பங்கேற்கும் வகையில் இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மகன்களை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்துள்ளதாக கூறி 2 பேரிடம் மோசடி கும்பல் 15 லட்சம் ரூபாயை ஏமாற்றியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்த நபரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை போலீஸ் அதிகாரி போல அறிமுகப்படுத்திக் கொண்டார். பின்னர் அவரது மகனை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்துள்ளதாகவும் அதில் இருந்து மகனை விடுவிக்க வேண்டும் என்றால் 10 லட்சம் ரூபாய் அனுப்பும்படியும் தெரிவித்துள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபருக்கு பணத்தை அனுப்பிய பின் தனது மகனை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது தவறான தகவலின் பேரில் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல முத்தியால்பேட்டையை சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் மகனை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்திருப்பதாக மிரட்டி 5 லட்சம் ரூபாயை சைபர் மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை தனியார் பங்களிப்புடன் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் மற்றும் பான்கோஸ் ஊழியர்களுக்கான நிலுவை ஊதியம் மற்றும் பணிக்கொடை வழங்கும் விழா நடந்தது. விழாவில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் முத்துமீனா வரவேற்றார். அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார். விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி ஓய்வு பெற்ற 105 ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகை 2,24 லட்சம் ரூபாய், பணிக்கொடை 6,67 லட்சம் ரூபாய், பணியில் உள்ள 55 ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் 3,35 லட்சம் ரூபாய், பான்கோஸ் பள்ளியில் பணியாற்றும் 51 ஆசிரியர்களுக்கு நிலுவை சம்பளம் 1,47 லட்சம் என மொத்தம் 211 பயனாளிகளுக்கு 13,76 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, தொகுதி அமைச்சருக்கு எப்படியாவது ஆலையை இயக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தனியார் பங்களிப்புடன் இப்பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலை பழையபடி மீண்டும் திறக்கப்பட்டு நடத்தப்படும் என்றார். சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு புதுச்சேரி அருகே மொரட்டாண்டில் உள்ள 27 அடி உயர விஸ்வரூப மகா சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழாவில் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைந்ததால் இதனை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிப்பதை ஒட்டி புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் அமைந்துள்ள 27 அடி உயர விஸ்வரூப சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசித்தார்.
சனி பெயர்ச்சியை முன்னிட்டு இங்கு அமைந்துள்ள 27 அடி உயர சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் 1008 லிட்டர் பாலாபிஷேகம், 108 கிலோ அளவிலான விபூதி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 30 விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. சனி பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு சாரம் சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற பரிகார சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி பரிகார யாகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் சன்னிதியில் எள்ளு விளக்கேற்றி தீப வழிபாடு செய்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவரும் உபயதாரருமான ரவி ராஜாராம் ஏற்பாட்டில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி பூஜையில் கோவில் நிர்வாக அதிகாரி பொன் நீலகண்டன், குருக்கள் சிவராமன், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, சுரேஷ், பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் உள்ளிட்டோர் நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் கோவிலில் இன்று நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழாவில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநள்ளாற்றில் சனி பகவானுக்கு தனி சந்நிதியுடன் அமைந்துள்ள பிராணாம்பிகை உடனுரை தர்பானேஸ்வரர் கோவிலில் இன்று சனிப்பெயர்ச்சி விழா சிறப்பான வகையில் நடைபெற்றது. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ந்துள்ளார். இவ்விழாவை ஒட்டி சனீஸ்வர பகவானுக்கு இன்று காலை நல்லெண்ணெய், மஞ்சள், திரவிய பொடிகள், சந்தனம், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், தயிர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு பின்னர் வஜ்ர அங்கி அணிவிக்கப்பட்டு சகசரநாம அர்ச்சனை செய்யப்பட்டு பின்பு திரையிடப்பட்டு நெய்வேத்தியம் செய்யப்பட்டு சனிப்பெயர்ச்சி நிகழ்வை குறிக்கும் வகையில் சரியாக காலை 8:24 மணிக்கு திரை விளக்கப்பட்டு சனீஸ்வர பகவானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சனிப்பெயர்ச்சி விழாவிற்கு வரும் பக்தர்கள் நலன்குளத்தில் நீராடி குளத்தில் உள்ள நலன் களி தீர்த்த விநாயகர் கோவிலில் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்துவிட்டு தர்பானேஸ்வரர் கோவிலுக்கு வந்து சனி பகவானை வழிபட்டனர். விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், தர்மபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம், ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக, ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பில் அவசர பிரிவு கட்டிடம் கட்டும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கத்தில் சமுதாய நலவழி மையம் இயங்கி வருகிறது. அதில் 50 படுக்கைகள், வசதிகள், தீவிர சிகிச்சை பிரிவு, புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கட்டமைப்பு இயக்ககம் நிதியில் பொதுப்பணித்துறை மூலம் 11 கோடி ரூபாய் செலவில் இந்த பணிகள் நடைபெற உள்ளது. இதற்காக நடைபெற்ற பூமி பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். லட்சுமிகாந்தன் எம்எல்ஏ முன்னிலை வகித்தார். விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, சுகாதாரத்துறை செயலாளர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு கட்டிடம் கோட்டம் செயற்பொறியாளர் பினாராணி, உதவி பொறியாளர் அப்துல் நாசர், இளநிலை பொறியாளர் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் நியமிக்கப்பட்ட 174 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் நியமிக்கப்பட்ட 174 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் இந்த பணி நியமன ஆணைகளை வழங்கினர். விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், நல்ல பள்ளிகளை உருவாக்கி கொடுப்பதுதான் அரசின் கடமை. அதனை இந்த அரசு பொறுப்போடு செய்து கொண்டிருக்கிறது. அரசு பள்ளிகளுக்கு வரும் குழந்தைகளுக்கு பொறுப்போடும் ஆர்வத்தோடும் கல்வி கற்றுத்தர வேண்டும். அப்படி இருந்தால் அரசு பள்ளிகளுக்கும் அரசுக்கும் பெருமை உயரும் என்றார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்தியா கூட்டணிக்கு புதுச்சேரி காங்கிரஸ் தலைமை தாங்கும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடாங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் தலைமையில் கிரீஷ் ஷோடாங்கர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணியில் தொகுதி பங்கீடு மற்றும் எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுவது என்பது காங்கிரஸ் தலைவர் MP வைத்திலிங்கம் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள 7 பேர் கொண்ட குழுவினர் திமுகவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும், தமிழகத்தில் திமுக தலைமையில் கூட்டணி, புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி என கூறினார். கூட்டணி குறித்து சென்னையில் உள்ள திமுக தலைமையில் இறுதி செய்யப்படும் என்றும், இந்தியா கூட்டணியில் எங்களுக்குள் தியாகம் செய்து கொள்வோம் என்றார்.
புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் சட்டசபை தேர்தலை நடத்தக்கூடாது என்று ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இதுவரை 2 முறை மட்டுமே உள்ளாட்சி தேர்தல் நடந்துள்ளது. கடந்த 1968 ஆண்டு முதல் முறையாக நடந்தது. அதையடுத்து 36 ஆண்டுகளுக்கு பின்பு கடந்த 2006 ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. 2006 ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் 2011 ஆண்டு வரை பதவியில் இருந்தனர். அதன் பிறகு 14 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை. இதனால் புதுச்சேரிக்கு மத்திய அரசின் நிதி கிடைக்காமல் உள்ளது. தற்போதைய மக்கள் பிரதிநிதிகளும் பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் இதை பெரியதாக கண்டுகொள்வதில்லை. இந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் வரை புதுச்சேரி சட்டசபை தேர்தலை நடத்தக்கூடாது என்று சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக தலைவரான முன்னாள் MP ராமதாஸ் தாக்கல் செய்த இந்த வழக்கு தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வக்கீல் ஞானசம்பந்தம், புதுச்சேரியில் 14 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. இட ஒதுக்கீட்டிற்காக அமைக்கப்பட்ட தனிநபர் கமிட்டியும் தனது அறிக்கையை இதுவரை தாக்கல் செய்யவில்லை. எனவே உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் வரை சட்டசபை தேர்தலை நடத்தக்கூடாது என்று வாதாடினார். வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி 2 வாரத்துக்குள் புதுச்சேரி அரசு பதில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கினை தள்ளி வைத்தார். அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞர் ரவிக்குமார் ஆஜரானார். அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு புனரமைப்பிற்கு 1 லட்சம் ரூபாயை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இது மட்டுமல்லாமல் பல்வேறு கோவில்களுக்கு நிதி உதவிகளும் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதி காக்கையன்தோப்பு, தேங்காய்த்திட்டு உள்ளிட்ட பல்வேறு கோவில்கள் புனரமைப்பிற்காக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள், கோவில் அறங்காவலர் குழுவினர் பலர் கலந்து கொண்டனர்.